கர்த்தர் நம்மை தம்முடைய உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறாரா? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், I have inscribed you on the palms of my hands. இந்த உள்ள கைகளிலே உன்னை நான் வரைந்து பொறித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் நான் இருப்பது எங்கே இருக்கிறோம்? கர்த்தருடைய உள்ள கைகளிலே. அல்லேலூயா. கர்த்தருடைய உள்ள கைகளிலே நீங்கள் நான் இருக்கிறோம். அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து விடாது. சுவாசிக்கிறீங்களா? ஒன்றும் அவருக்கு தெரியாமல் ஒன்று நடக்காது. நம்ம சொல்லிதான் அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் தைரியமாக இருங்கள். அவருக்கு தெரியாமல் நடந்துருச்சோ, சம்பவித்து விட்டதே ஒன்று நினைக்க வேண்டாம். அவருக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. ஆகவே நீங்க தைரியமா இருங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், உன் மதில்கள், அதாவது உன் எல்லைகள் எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக தான் இருக்கிறது. மதில்கள் என்று சொல்லும் பொழுது, மதில்களை பொதுவாக நம்ம எங்கே கட்டுவோம்? நம்முடைய எல்லைகளில் கட்டுவோம். அப்படிதானா? ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று வாங்குறோம்னு வைங்களேன், முதல்ல என்ன செய்வோம்? நம்முடைய எல்லைகளில் சுற்றிலும் ஒரு மதிலை எடுப்பீங்க. அப்போ உன் மதில்கள் என் முன் இருக்கிறது என்று சொன்னால், உன் எல்லைகள் எல்லாம் இன்னும் நல்லதா இருக்கு. ஆமே. உன் எல்லைகள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படின்னா நாம் அவருடைய கண்காணிப்பில் இருக்கிறோம் இரவும் பகல். சுவாசிக்கிறீங்களா? அவருடைய கண்காணிப்பிலே, அவருடைய பராமரிப்பிலே, அவருடைய மேற்பார்வையிலே, அவருடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கிறோம். ஆமே. எப்போதும் என் முன்னே நீ இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், அவர் பராமரித்துக் கொண்டிருக்கிறார், அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. தற்செயலாக எதுவும் நடந்து விட கண்பானது. ஆகவே ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்லாதுங்க. ஒருபோதும் சொல்லாதிருங்க. ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஆண்டவனை மறந்து போய்விட்டாரோ, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் பிள்ளைக்கு தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, எனக்கு அன்பானவர்களே. ஆகவே கர்த்தனை மறந்தார் என்று சொல்லாதீர்கள். சோத்திரம். ஆகவே